தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இனிமையான காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி எதற்கென்றால், இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதற்காக. இந்தியாவில் கிறிஸ்மஸ் தினத்தன்று இந்தியா முழுவதும் 200 இடங்களுக்கு மேலாக கிறித்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரை வைத்து என்றால், சாதி வெறியர்களாகிய மத உணர்வாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். அவர்கள் உண்மையில் சாதி வெறியர்கள் தான். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், மதத்தை பாதுகாக்கிற, மதத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த சாதி வெறியர்கள் சாதி இந்துக்களை காத்திருக்கிறார்களா? இதுவரையிலும் சாதி இந்துக்களை காக்க துப்பில்லாத இந்த சாதி வெறியர்கள் மதத்தின் போர்வையை போர்த்தி கொண்டு அவர்களுடைய சாதி வெறியை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்திய முழுவதற்கு. காரணம், இந்த ஆளுகிற சங்க பரிவார இந்த பிஜேபியினுடைய இவர்களுடைய ஆளும் திறன் அற்ற நிலை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்தியர்கள் தான். இங்கே யாரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இங்கே இஸ்லாமியர்களாக இல்லை, தெரியுதா? இன்றைக்கி இந்து மதமும் இந்தியாவினுடைய சொந்தமான மதம் கிடையாது. இந்து மதத்தில் இருக்கிற சைவ வைணவ சித்தாந்தங்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக தான் செயல்பட்டதை தவிர எல்லாம் இணைந்து செயல்பட்ட காலங்கள்லாம் கிடையாது. இப்போ இவர்கள் இந்து மதத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு போர்வையில் இங்கு மக்களிடையில் வன்முறைகளை தூண்டிவிட்டு ஆட்சி அமைக்கிற சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இல்லை என்றால் வருங்காலத்தில் இஸ்லாமியர்களுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்பார்கள், கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்று இப்போ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இஸ்லாமியர்களை விரோதமாக அந்நியர்களாக பார்த்து கொண்டிருந்த இந்த மதவெறியர்களாகிய சாதி வெறி பிடித்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை அப்படி பார்க்கிறார்கள். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமியர்களுடைய துன்புறுத்தலும் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் பொழுது மற்ற மதத்தினர் அமைதி காத்தது நிமித்தமாக இன்றைக்கு மற்ற மதத்தினரை அச்சுறுத்துகிறார்கள். நாளைக்கு இந்து மதத்தில் உள்ளவர்களை அச்சுறுத்துவார்கள் சாதியின் அடிப்படையில். அதனால் விழிப்புணர்வு தேவை என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன்.